வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள். வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் பெறும் வாடிக்கையாளர்கள் 70% ஒதுக்கீட்டை பெற எண்ணெய் நிறுவனங்களில் பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணியின் கட்டமைப்பை விரிவுபடுத்த 68 டிரான்ஸ்மிட்டர்கள் வாங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் 127 பேர் கொண்ட இரண்டாவது வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்யும் ரொக்கம் மற்றும் பொருட்களை திரும்பப் பெற முறையான ஆவணங்களுடன் மனு செய்ய வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். துனிஷியா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா, தியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் ஒதுக்கீட்டை மாநில அரசுகள் 50லிருந்து 70% உயர்த்திக் கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. 70% ஒதுக்கீட்டை பெற வணிக ஒதுக்கீடு பெற்றுள்ள வாடிக்கையாளர்கள் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் மற்றும் ஐஓசிஎல் எரிவாயு விநியோக நிறுவனங்களுடன் கூடுதல் ஒதுக்கீட்டை பெறுவதற்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழாய் வழி இயற்கை எரிவாயு இணைப்புகளை பெறுவதற்கான தயார் நிலையை வணிக வாடிக்கையாளர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்பு பெற கட்டணமில்லா தொலைபேசி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணியின் கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 68 டிரான்ஸ்மிட்டர்கள் வாங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அமைச்சர், கடந்த 2021ஆம் ஆண்டு நாட்டின் 70% பகுதிகளுக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகள் கிடைத்து வந்ததாகவும், ஒலிபரப்பு கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்ட பிறகு 81% பகுதிகளுக்கு நிகழ்ச்சிகள் கிடைத்து வருவதாகவும் கூறினார். இந்த திட்டம் 2539 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தில்லி, சென்னை, மும்பை ஆகிய நகரங்களில் மத்திய அலைவரிசையில் மின்னணு ஒலிபரப்பு சேவையை ஆகாஷ்வாணி தொடங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். நியூஸ் ஆன் ஏர் கைபேசி செயலி வாயிலாக 260 ஆகாஷ்வாணி அலைவரிசைகள் கிடைக்கப்பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகள் செல்போன் செயலியில் கொண்டுவரப்பட்டுள்ளதை அடுத்து உலகின் எந்த பகுதியில் இருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்க முடியும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் 127 பேர் கொண்ட இரண்டாவது கட்ட வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் வெளியிட்டார். இதில் முன்னாள் அமைச்சர்களின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. திருவள்ளூரில் திரு பி ரமணாவும், ஒசூரில் திரு பாலகிருஷ்ண ரெட்டியும், செய்யாறில் திரு முக்கூர் சுப்பிரமணியனும், பொள்ளாச்சியில் திரு பொள்ளாச்சி ஜெயராமனும், உடுமலைப்பேட்டையில் திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணனும் போட்டியிடுகின்றனர். தூத்துக்குடியில் முன்னாள் அமைச்சர் திரு செல்லப்பாண்டியனும், ஸ்ரீவைகுண்டத்தில் திரு SP சண்முகநாதனும் போட்டியிடுகின்றனர். கன்னியாகுமரி தொகுதியில் திரு தளவாய் சுந்தரம் ஆகியோர் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பிஜேபி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் விரைவில் வெளியாகும் என்று அக்கட்சியின் தேசிய மகளிர் அணித் தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு சரியான வகையில் தொகுதி பங்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சென்னை மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுக்கள் மூலமாக பறிமுதல் செய்யப்படும் பணம் மற்றும் பொருட்களை விடுவிக்க முறையான ஆவணங்களுடன் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முறையான ஆவணங்களுடன் விண்ணப்பிப்பவர்களுக்கு பணம் மற்றும் பொருட்களை திருப்பித் தருவதற்கு மேல்முறையீட்டு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பணம் ஈட்டுவோரை ஓட்டு 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 காட்டு 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 உன் வாக்குரிமை வலிமையை நீ காட்டு 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 ஓட்டு 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 ஓட்டுக்கு பணம் ஈட்டுவோரை ஓட்டு 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 காட்டு 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 உன் வாக்குரிமை வலிமையை நீ காட்டு 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 எந்த வடிவத்தில்
சொல்லும் இலவசங்கள் ஏற்காதே, பல்லை இழிக்கின்ற பரிசுகளை தீண்டாதே, கொஞ்சலுக்கு கொஞ்சமும் நீ மயங்காதே, எந்த மிரட்டலுக்கும் எப்போதும் அஞ்சாதே, வெகுமானத்தால் உன் தன்மானத்தை யாரிடமும் விலை பேசாதே, நீ சட்டத்தை விட்டு விலகி போகாதே, ஓட்டுக்கு பணத்தை நீட்டுவதும் குற்றமே, நோட்டுகளை கை நீட்டி வாங்குவதும் குற்றமே. தூத்துக்குடி மாவட்டத்தில் கல்லூரி மாணவர்களிடையே வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. வாக்களிப்பதன் அவசியம் குறித்து கல்லூரி மாணவ மாணவியர் தங்களது கருத்துக்களை எமது செய்தியாளரிடம் பகிர்ந்து கொண்டனர். என்னுடைய பெயர் வசந்தகுமாரி. எங்களுடைய கல்லூரியில கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி நடத்தினாங்க. ஓட்டு போட்டு வழியை காட்டு அப்படிங்கிற தலைப்புல நாங்க அழகா கட்டுரைகள் எழுதினோம். வாக்குரிமை அப்படிங்கிறது இந்திய குடிமகனாகிய நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமை அப்படிங்கிறத தாண்டி நம்முடைய பொறுப்பு. லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்ந்து நியாயப்படி நம்முடைய வாக்கினை செலுத்த முன்வர வேண்டும். பொதுமக்கள் அனைவருக்கும் வாக்குரிமையுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஓட்டு போடுவோம், நாட்டினுடைய எதிர்காலத்தை மாற்றுவோம். என்னுடைய பேர் அருணாச்சலம். தேர்தல் விழிப்புணர்வு சம்பந்தமாக ஓவிய போட்டியும் கட்டுரை போட்டியும் நடைபெற்றது. அதில் மாணவர்களாக நாங்கள் கலந்து கொண்டோம். ஓட்டு போடுவதின் உரிமை குறித்து வழிகாட்டுதல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற தலைப்பில் கட்டுரை போட்டி நடைபெற்றது. ஓட்டு என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு குடிமகனும் ஆற்ற வேண்டிய கடமை. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சொத்து வரி, தொழில் வரி, நிறும வரி மற்றும் தொழில் உரிமம் புதுப்பிப்பதற்கு ஏதுவாக இம்மாதம் 28, 29, 30 ஆகிய பொது விடுமுறை நாட்களிலும் வருவாய்த்துறை அலுவலகம் இயங்கும் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சியில் வரி செலுத்துவோர் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் தங்களது வரியை செலுத்தி அபராதத்தை தவிர்க்குமாறும் இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் முழுவதும் வனவிலங்குகள் நடமாட்டம் ஆங்காங்கே காணப்படுகிறது. கிராம பகுதிகளில் யானை, புலிகள் நடமாடுவதாக அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே மைனாலா கிராமத்தையொட்டிய தேயிலை தோட்டத்தில் ஒரே இடத்தில் 4 புலிகள் தென்பட்டதாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். கிராம பகுதியில் வனத்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் இதுவரை தென்படாத யானை, புலி உள்ளிட்ட வனவிலங்குகள் சமீப நாட்களாக நடமாடி வருகின்றன. இதனால் மக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் உதகை அருகே பேரார் பகுதியில் தேயிலை தோட்டத்தில் 4 புலிகள் ஒரே நேரத்தில் சுற்றித் திரிந்ததை வடமாநில தொழிலாளர்கள் பார்த்துள்ளனர். தேயிலை தோட்டத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து சென்ற புலிகள் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டது. அதன் பின்பு மெதுவாக தொழிலாளர்களை பார்த்தவாறே வனப்பகுதிக்குள் சென்றன. இந்த காட்சிகளை வீடியோ பதிவு செய்துள்ள வடமாநில தொழிலாளர்கள் அதனை வெளியிட்டுள்ள நிலையில் 4 புலிகள் ஒரே இடத்தில் சுற்றித் திரிந்த சம்பவம் கிராம மக்கள் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தேயிலை பறிக்க செல்லும் தொழிலாளர்கள் அப்பணிக்கு செல்ல அச்சமடைந்துள்ளனர். உடனடியாக வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு கிராம மக்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன். மாவட்டச் செய்திகள். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 8,17,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இளம் வாக்காளர்களிடையே 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திண்டுக்கல்லில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி காய்கறிகள் மற்றும் பழங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட விழிப்புணர்வு கண்காட்சியை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மாணவ மாணவியர் ரங்கோலி கோலம் வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சதீஷ் கலந்து கொண்டார். கள்ளக்குறிச்சியில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மாற்றுத்திறனாளிகள் பாடல்களை பாடியும் பதாகைகளை ஏந்தியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு MS பிரசாந்த் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்திலும் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் திரு அன்பழகன் தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். துனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷ் ஷா, தியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிப் போட்டியில் இந்த இணை 11-6, 11-5, 11-0 என்ற செட் கணக்கில் துருக்கியின் அப்துல்லா ஈஜென்லர் ஈஸ் ஹராக் இணையை வென்றது.
ஆசிய கோப்பை வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 10 பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் பெறும் வாடிக்கையாளர்கள் 70% ஒதுக்கீட்டை பெற எண்ணெய் நிறுவனங்களில் பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணியின் கட்டமைப்பை விரிவுபடுத்த 68 டிரான்ஸ்மிட்டர்கள் வாங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் 127 பேர் கொண்ட இரண்டாவது வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்யும் ரொக்கம் மற்றும் பொருட்களை திரும்பப் பெற முறையான ஆவணங்களுடன் மனு செய்ய வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். துனிஷியா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.